சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ, அப்படி ஒரு வசனம். அவனை எந்திரக்கல்ல கட்டி சமுத்திர ஆயத்துல தள்ளிட்டு போவது அவனுக்கு நலமா இருக்கு. ஆமா, பேதுருவே போகும் இயேசு இடரலாகிறான். இயேசுவின் சீசன், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். என்னங்க இது வம்பு? மனுஷனுக்கு ஏற்றவைகளை தான் சிந்திப்பான், மிருகத்துக்கு ஏற்றவையை சிந்திப்பான். இவரு என்ன சொல்லுவாரு இயேசு? நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ மனுஷனுக்கு ஏற்றவழிகளை சிந்திக்கிறான். அவன் ஒன்னும் மிருகத்துக்கு ஏற்றவழி சிந்திக்கலையே. மனுஷனுக்கு ஏற்றவழி சிந்திக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், எனக்கு பின்னாலே போ சாத்தானே. அப்ப என்ன சொல்ல வராரு? மனுஷனே ஒரு சாத்தான். ஏன் சாத்தான் மனுஷன்? சாத்தானுக்கு கீழ்ப்படிதான் தான் மனுஷன். யாரோ எவரோ நினைக்காத, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானபடியால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறபடியினால், மனுஷனுக்குள்ளே சாத்தான் இருக்கிறபடியினால், மனுஷன் சாத்தானுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்குள்ளே தேவன் இல்லை. அதனால மனுஷன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகள்னா அவன் நியூட்ரலா இல்ல. அந்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கிறான், அந்த பிசாசுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறான். அதனாலதான் பேதுரு பார்த்து இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற சாத்தானை பார்த்து, சாத்தானுடைய சிந்தனையை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். உடனே போயிருக்க மாட்டானா சாத்தானே? இயேசு சொன்னான், கண்டிப்பா சாத்தான் போயிட்டு இருப்பான் பேதுரு விட்டு. ஆனா மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை, அந்த மாம்ச சிந்தை மரணம் ஓடிட்டு இருக்கும், மரணத்துக்கு அதிபதி. நீ கூட அப்படிதான் சொல்லணும். ஆமா, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். மனுஷனா யாரு? நன்மை தீமை. அவன் தான் மனுஷன். நன்மார்க்கன் துன்மார்க்கன். ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய வார்த்தையை மேர்ந்ததுமே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க தவறிட்டான் ஆதாம் ஏவாளும். பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுனால அந்த பிசாசு கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அந்த பேஸ்ல தான் அந்த சிந்தையே இருக்கும். அது இடர்லா தான் இருக்கும், உனக்கே இடர்லா இருக்கும். அது மரணத்துக்கு எதுவா இருக்கு அந்த சிந்தனை. மாம்ச சிந்தை மரணம், வியாதிக்கு எதுவா, தரித்திரத்துக்கு எதுவா, ஆகாது போகாது விளங்காது. இதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள். இது உருப்படாது, இது தேராது, இது விளங்காது. வந்தவரே போனவரே இப்படியே சபிப்பாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க. பெற்ற தாய் எல்லாம் ஆதாமுக்குள் பிறந்து இருக்கிறவன் அவன் பேசுறதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்றவைகள், தேவனுக்கு ஏற்றவைகளே கிடையாது. தேவனுக்கு ஏற்றவரை பேசுற எப்படின்னா, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில பங்கெடுத்து அந்த ஜீவ கிறிஸ்துவை உள்ள தன்னகத்தை கொண்டவன். அவன் தேவனுக்கு ஏற்றவர்களே தான் பேசுவான். தேவன்னா ஜீவ விஷயத்துக்கு நீ
சொன்னார், என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவரும் ஜீவ வார்த்தையை தான் பேசுவான். அவன் தான் தேவனுக்குரியவன். தேவன் ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது தேவன். அப்போ சாத்தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷித்து ஏவால நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் தீயவன் அதுல பாவத்தின் சம்பளம் மரணத்தை வச்சுட்டதுனால அவன் பேசுறதெல்லாம் மாம்சத்துக்கு எதுவா தான் இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் பத்தி எதை பேசு அது முடிவு மரணமா தான் இருக்கும். எப்படி வேணா பேசு, எதை வேணா பேசு. ஆதாமுக்குள்ள இருந்து நன்மை தீமை பேசல, அதனுடைய விளைவு பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே சாவுல தான் போய் முடியாது. அப்போ தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவரை பேசினா அது ஜீவ வார்த்தையா இருக்கும். இயேசு எங்க போனோம் ஜீவ வார்த்தையை தான் பேசுறாரு, தேவனுக்கு ஏற்றதான் பேசுறாரு. பிதா 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 ஜீவ வார்த்தையே பேசுறாரு பாருங்க. ஜீவனுக்கு ஏற்ற சிந்தனை. யார பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அருமருந்து குரு மருந்து ஜீவ வார்த்தை தேவனுக்கு ஏற்றவங்களை பேசுறதுனால தேவதூதர் பரிசுத்த ஆவியானவர்களாம் அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. மனுஷனுக்கு ஏற்றவர்களே பேசுறாங்க இயேசு. அதனாலதான் அவர் சொன்னார் பாரு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதின்றார். மனுஷனுக்கு ஏற்ற சபிக்கிறவனை பார்த்து சபிச்சுட்டு இருப்பான். பகைக்கு நன்மை செய்கின்றார். மனுஷனுக்கு ஏற்றவள பகைக்கு பகைச்சிருவான். அப்புறம் உங்கள் சத்ருக்களை சிநேகினான். மனுஷன் சத்ருவா வைக்கிறோம். இவன் சத்ருக்களையே சிநேகின்றார். தான் தேவனை கேட்டது என்ன இயேசு சிநேகம். அந்த சத்ருக்கு ஜீவனத்துமே கொடுத்துரும். சத்ரு ஒய்ஞானே பகைக்குழுக்கு நன்மை செய்யணும். என்ன நன்மை? இயேசு ஜீவ சருச்சு அதான் தேவனி தூயத்தில் கொடுத்து நன்மை செய்தா பகைக்கிற பிசாசு அசுத்தாய் ஓடி பகைக்கிற பிசாசு. அப்போ எல்லாமே தேவனுக்கு ஏற்றவர்களே பேசு. மனுஷனுக்கு ஏற்றவன் பேசினா நீ இடர்லா இருக்கிறாய், எனக்கு பின்னாக போ சாத்தானே பேசுவே சொல்றாரு. அப்போ மார்க்கு 14:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய். நீ மனுஷனுக்கு ஏற்றவனாவே இருந்தீனாக்கா தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடர்லாவே இருந்தது. நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்றார். இது ஒரு சம்பவம். இது ஒரு இதனுடைய கான்டெக்ட் ஒரு சம்பவமா இருந்தாலும் எந்த கான்டெக்ட் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கும் போது அது இடர்லாவே இருக்கும் தேவனுக்கு. இந்த சம்பவத்துல இந்த கான்டெக்ட்ல இது இப்படி பேசுறாருங்க, அதுக்கு இதோடு முடிச்சுன்னு இல்லை. எந்த கான்டெக்டா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு ஏற்றுகளை வரும்போதே அங்க தேவனுக்கு எல்லாம் மாறிடுங்க. அதுதான் பவுல் சொன்னார், மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ மனுஷனுக்கு ஏற்றவிலேயே அந்த பேஸ்லயே நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீனாக்கா அது எவ்வளவு டக்கரைச்சாலும் அது அதனுடைய விளைவு மரணத்துல போய் முடியும், பிரச்சனைல போய் முடியும். ஆனா தேவனுடைய பேஸ்லயே பண்ணினாக்கா அது இடர்லாம் இருக்காது, பிரச்சனையா இருக்காது. அது வெற்றிக்கும் ஜெயத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நேராவே போய் நிறுத்தும். ஏன்னா இயேசு மத்திய மார்க்கும் காய்வாவா இல்ல, தேவனுக்கு ஏற்றவர்களையே பேசிட்டு இருந்தார். எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவன் அந்த தேவ நீதிக்கு உயிர்த்தல் தான். அதான் தேவனை கேட்டது, ஜீவனை கேட்டது. அது இயேசு பரலோகமே நீ இச்சிக்கப்பட்ட சகலம் அது இயேசு ஜீவனுக்குள்ள. ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது, ஆதாமுக்குள் வித்துல வந்தவர் கிடையாது. மனுஷனுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிறதுனால, அந்த பாவம் இருக்கிறதுனால, அந்த பேஸ்லயே அவர் பேசுறதுனால அதனுடைய விளைவு மரணத்துல போய் பிரச்சனை, வியாதி, வறுமை, சங்கடம், சண்டை, சாடி, அசுத்தாவி பிரச்சனை போய் முடிச்சது. அதனாலதான் அப்பாலே போய் சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவழியே சிந்திக்கிற காலமும் போய்தோம். அது கவலையில, வேதனையில, துக்கையில, பிரச்சனையில போய் முடிஞ்சது. அப்ப என்னத்தையும் பண்ணணும், 24/7 தேவனுக்கு ஏற்றவழி சிந்திக்க முடியுமா? சிந்தித்துப்பா, உன் ஆத்துமா இன்பகரமா இருக்கும். உங்களை சுற்றி தேவ பிரசனம் ஒரு சத்தம்
தேவன் பிரசன்னமா இருக்கும். தேவனுக்கு ஏற்றது ஏதாவது ஒன்று செய்தி ஒன்று மனுஷனுக்கு ஏற்றது இல்லை, தேவனுக்கு ஏற்றது சிந்திக்கிறோம். ஒன்று சாத்தானுக்கு ஏற்றது சிந்திக்கணும், இல்ல கிறிஸ்துவுக்கு ஏற்றது சிந்திக்கிறோம். ஏதோ ஒன்று சிந்திக்கிறோம். கிறிஸ்து சேர்ந்த ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வ, ஜீவ ரத்னம், இயேசு சுவாபன வாக்கு தத்துவம் அவருக்குள்ள தேவ நீதிக்கு விழித்தது இருக்குது. ஜனங்களுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யம், ஜீவ வார்த்தை. அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு பேச 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 தேவனுக்கு ஏற்றவரையே பேசுகிறாய், நீ பாதுகாக்கப்படுவாய். அசுத்தாய் வேற, பசுத்தாய் வேற, தேவதூதர்களா வேற, நீ பெரிய காரியங்களை செய்வாய். அதனாலதான் ஆதாமுக்குள் வாழ்கிறவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி எதுக்கு பிறந்தோம்? கிறிஸ்துவை எதுக்கு ஏற்றுக்கொண்டோம்? தேவனுக்கு ஏற்றவழியை சிந்தித்து, தேவனுக்கு ஏற்றவழியை பேசி, தேவனுக்கு ஏற்றவழியை செய்யும்படி. அதனாலதான் ஜீவனுக்கு எதுவான காரியங்களை பேசணும். அதனால சேனலை சக்சஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லா செய்திகளும் ஜீவ வார்த்தையை பத்தி தான் பேசியிருப்பேன். ஜோயே லைஃப். ஆமா, ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை நீ விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்கு அடுத்த காரியங்கள் பேசுவேன். அது பிசாசுக்காரன், அது பிசாசு, அது உனக்கே இடர்லா இருக்கும். மாம்சத்துல பேசினாக்கா குடும்பத்துக்கு போராட்டத்துல, தொழில், வியாபாரம் எல்லாத்திலும் பிசாசு புகுந்து திறந்து கொண்டது ஐங்குதமாவே இருக்கும். அப்ப டோட்டலா ஆதாமுக்குள் மரித்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து, ஞானஸ்தானம் என்னது? பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து. அப்போ மத்தேயு 16:23 என்ன சொல்றாரு? அவரோ திரும்பி பேதுவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ ஒருத்த மனுஷனுக்கு ஏற்றவதை பேசுறான்னா அவனை பின்னாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. எப்படி சொல்லுவாரு? மொட்டையா சொல்லுவாரா? அவனுக்குள்ள ஜீவனை கொடுக்கணும். பேதுருக்குள்ள ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவ தனக்கு உலகத்துக்கு தான் உள்ளகிற சாத்தான் மனுஷிய சிந்தனை அவன் விட்டு போய் கிறிஸ்துவ சிந்தை, ஆவியானுடைய சிந்தை அவனுக்கு வரும். ஆனாதான் இயேசு ஜீவனை குத்திக்கிட்டே இருந்தாரு எங்க போனாலும். ஆமா, அவன் பிசாசு நன்மை தீமை கனி உள்ள இருக்கிறதுனால அந்த அது மூலமா பிசாசு நன்மார்க்கு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறான். இயேசு என்ன பண்றாரு? அந்த பாவட்டு மனத்தை துரத்துபடி அவனுக்காக தன் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா உள்ளக்கல்ல மனுஷனுக்கு ஏதுவான வார்த்தை, மாம்ச சிந்த பாவ வார்த்தை ஓடி பசுத்தாய் வந்ததுமே அவன் ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்துவின் வார்த்தையை பேச ஆரம்பிப்பான். அந்நிய பாஷைய அப்படி செய்ய முடியுமா? செய்து பாருங்க. ஒரு லேகோன் பிசாசு பேசுனா அவன் என்ன வார்த்தை பேசியிருக்கும்? மனுஷனுக்கு ஏற்ற சிந்திச்சு 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 மைண்ட் எல்லாம் கரப்ட் ஆகி லேகோனா மாறிட்டான். மாம்ச சிந்தை ஆகாது, போகாது, விலகாது, இப்படியே மனுஷனுக்கு ஏற்றவே பேசுறது. அவன் தனக்கு இடர்லாம் இருந்து, குடும்பத்துக்கு இடர்லாம் இருந்து 2000 பிசாசு பிரிச்சு ஒரே ரகலையா இருந்துக்கிறான் பிசாசு ராஜ்யத்துல. ஏசு அவனை பார்த்ததுமே அந்த மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை நீக்கும்படி, அந்த மனுஷி காவிகளை, மாம்ச சிந்தைகளை, பக கசு வயிறாய் சோய் நீதி அழிதெல்லாம் துரத்தபடி அவனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற. அவனை பார்த்ததுமே அகோபே தன்னுடைய ஜீவ வார்த்தைய, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்த உடனே அத்தனை அசுத்தாவி, அத்தனை சாத்தானும் 2000 அசுத்தாவி அவனுக்கு கைட்டு பட்டு சமுத்திரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீவ வார்த்தை பேச ஆரம்பிச்சான். தெக்க போல போய் கட்டத்தனைக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணான். ஊழிக்காரன் ஆயிட்டாங்க. அதே மாதிரிதான் யாரு அவன் பேர் என்ன? சவுலு. மனுஷிகம் மாம்ச சிந்தையில நியாய பிரமாணம் பாவிகள் பிரதான பாவியானா சவுலு. கிறிஸ்து அவனை சந்தித்து அவன் ஞானஸ்தானம் கிறிஸ்து மேய்ச்சான்னு சொல்லி எங்க போனாலும் கிறிஸ்துவை குறித்தே பேசுறான் பவுலு. கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தை ஜீவனும் சமாதானம் பேசி ஒரு பெரிய ஏற்பல் கொண்டு வரான். குறைந்த தேசங்கள் கலாத்தியர் எல்லாம் போய் மனுஷனுக்கு ஏற்றவர்களெல்லாம் பேசுகிற ஜனங்களை, ஆதாம் கூட பிறந்த ஜனங்களை, சாத்தானுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி ஜீவனை குறித்து பிரசங்கம் பண்றான். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். அந்த ஜீவன தேவ நீதி தூய்த்திருந்தான்.
அப்போ உங்க பிள்ளைகளை ஆதாம் வழியா பிறந்து மனுஷனுக்கு ஏற்றமான காரியம் தான் பேசுவாங்க. எல்லாம் லிமிட்டாவே இருக்கும், பெரிய எண்ணங்கள் வராது. ஏன்னா மனுஷன் இது ஆகாது, இது போகாது, நம்ம கிட்ட காசு இல்லை, நம்ம கிட்ட பணம் இல்லை, அதை வாங்க முடியாது, இதை வாங்க முடியாது, இதெல்லாம் மனுஷன் கட்சி வாங்க முடியாது. ஆனா கிறிஸ்து இருந்தா எதையும் வானத்தோடு சகல உலகத்தையும் வாங்கலாயா? இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்துதான் சிலுவையில வானத்தோடு சகல அதிகாரத்தையும் வாங்கினாராம். இயேசு சிலுவையில நம்மள மாறி ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணம் வரும்போது இயேசு ஜீவவார்த்தை தான் பேசியிருந்தாரு. மனுஷனுக்கு எதுவான வார்த்தையை பேசல. சிலுவையில யாரையும் சபிக்கல, சபிக்குள்ளே ஆசிர்வதிக்கும்படி ஜீவசத்தை கொடுக்கிறாரு. கைவிட்டு பிதா மேல காட்டு வந்து யூதாஸ் யாருமே பகைக்கல, சபிக்கல. தேவனுக்கு கேட்ட காரியம் தான் பேசுறாரு. பிதாவே மண்டி வந்து ஜீவசரி ஜீவரத்தம் கைவிட்ட பிதாவுக்கு காட்டி கொண்டு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசுக்கு சாப்பிட்ட குத்துட்டே இருந்தாங்க. 3ஆம் நாள் பிசாசின் தலையை நசுக்கி சாத்தானின் தலையை நசுக்கி வானதம் உலகத்தையே கையில வாங்குறாரு பாருங்க. அப்போ இயேசு சிலுவையில நம்மள மாதிரி ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணத்துல இருக்கும்போது நம்மளால எல்லாம் என்னங்க முடியும்? நான் மனுஷன் நம்மளால எல்லாம் உலகத்தை வாங்க முடியுமா? ஒரு 5 சென்ட், ஒரு 10 சென்ட் வேலூர் சிட்டியில மெயின் இடத்துல வாங்க முடியல. நம்ம காலமெல்லாம் இந்த ஜென்மத்துல நம்ம வாங்க முடியுமா? அப்படி பேச மனுஷங்க சேர்ந்து இயேசு அப்படி பேசவே இல்லை. சிலுவையில அட்ட தரித்திரமா இருந்தாரு, சாபமாக்கப்பட்டார், மரத்தில் தூக்கப்பட்ட தப்பிக்கு கிறிஸ்து நமக்காய் சாபமானார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவ மரியாதை நமக்காக பாவமாக்கினார். ஒரே வியாதி, ஆனா பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. மனுஷனுக்கு இது வந்து பேசவே இல்லை. எல்லாரும் சபிக்கிறாங்க, ஆசிர்வதிக்கிறார். எல்லாரும் சத்துருவாங்க, ஜீவனை குறித்து சிநேகிக்கு ஜீவ சரி ஜீவரத்தம் ஈட்டியால் கொடுத்துருங்க. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பகைக்கிறவங்களுக்கு சபிக்க துன்பப்பட்டு ஜபம் பண்ணாரு. பிதாவிற்கு மன்னி ஜீவ சரி ஜீவரத்தம் தேவன் அதான் ஜபம். தேவன் தனக்கு ஆதாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிதாவா என்ன 3ஆம் நாள் விசுவாசித்த பசு தாவியார் வராரு. பசு தாய் சாவுக்கு தேவதோட கல்லப்பட்டு வானத்தோட சகல இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜீவ வார்த்தை, எந்த தேவனுக்கான தேவனுக்கு ஏற்றவரை பேசும்படி தேவன் தான் ஜீவன், நன்மை தேவை கிடையாது. அது உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. கட்சியில ஜீவ வார்த்தையை விட்டுட்டு என்ன பிரசங்கம் பண்ண அவனுக்கு தெரியல, கேட்கறவனுக்கு தெரியல, சொல்றவனுக்கு தெரியல. இயேசு ஜீவ வார்த்தை தான் பேசினாரு. நன்மை தீம காரியம் மனுஷனுக்கு கேட்டதை பேசவே இல்லை. அவரு மனுஷன் ஆதாமுக்குள்ள நன்மை தீம காரியத்தை போயிட்டான். அந்த கனியை தொடாத, பறிக்காத, புஷிக்காதே சொன்னவரே அவர் தான் ஏதே தோட்டத்துல தேவனாகி கத்த. இப்போ ஜீவனுக்கு ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் தான் கிறிஸ்துவ சிந்தனை. இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கலாம். ஒரு ஆளுக்கும் நன்மை தீமை பேசிடாது. அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு சாத்தா வந்து உன்னை இடர்லாக்கி, உன் மூலமா குடும்பத்துக்கு உலகத்துக்கே உன்னை இடர்லாக்கலாம். ஆனா இயேசு கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என் நட்பு இயேசு நட்பு. அந்த அன்பு ஜீவ சரி ஜீவரத்தம். அது தேவனை கேட்டது. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்கு தத்துவம் ஆதியாவிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாழ்நாள்லாம் கூட இடைவிடாம கூட எக்காலத்து கூட எங்க போனாலும் ஆதாம் கூட பிறந்தவன் மனுஷன் கேட்டு சிந்தி உள்ள மைண்ட் உள்ள கரெக்ட் கிறுக்கு மைண்டு சுயநீதி அடிதான் ஓடிக்கிறான் மனுஷன். சில பேர் பயந்துங்கிறான், கவலைப்படுங்கிறான், என் எதிர்காலம் எப்படி ஆகும். எல்லாம் இடர்கள் தான். எல்லாம் ஆதாம் கூட பிறந்தவன் அப்படித்தான் இருப்பான். பெரிய படிப்பா இருக்கலாம், படிக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்க அரசு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். எல்லாம் ஆதாம் பிறந்து மனுஷனுக்கு சிந்தித்து மாம்ச சிந்தை மரணத்திலே இருப்பாங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு ஆதாம் பசுதா இருக்கு ஜீவ வார்த்தையை பேச தாவி சொல்ல கத்திரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது வாயில் என் நாகு உமது நீதி உமது துதி சொல்லிக் கொண்டே இருக்கும். அங்க நமதுன்னு வரல பாருங்க, நமதுன்னா நன்மை தீமை. அத பேச பேச விசுவாசம் வந்து திடீர்னு முழுங்க ஆயிட்டே இருப்பாங்க காலமெல்லாம். அவருடைய நீதி யாரு? தேவன்னா அவருடைய நீதி, அவருடைய துதியையும் தோத்திரத்தையும் ஆராய்ச்சி கிறிஸ்துவ காரியங்களே பேசலாம். அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, தேவ நீதி உயிர்த்தெழுதல். தேவன் தனக்கு கொடுத்து பேசி 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 தாவீது வர வர விருத்தி அடைந்து ஆடு மேய்களில் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு தாவீது சிறைச்சாலையில் எகிப்துக்கு அதிபதியானோம். எஸ்ஆர் ராஜாத்தி அப்பா அம்மால எல்லாரும் 120 நாடுகளுக்கு ராஜாத்தி அவரா. தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவங்கள தேவனுக்கு ஏற்றவங்களே பேசுறாங்க, ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களே. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்றோடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதம் எல்லாம் ஆதாம் வழியா தான் பிறகுறாங்க. நன்மை தீமை
இயேசு தேவனை சந்தித்து 18 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உலகத்தை தேவாட்டு கொட்டி இந்த ஜீவாட்டு கொட்டி ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் இதையே பேசுற மைண்ட் எல்லாம் இலைப்பாறுதலா இருக்கும். யார பார்த்தாலும் பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை தான் பிசாசு கேது உன் மைண்டே கட்டுக்கூடும். உன் சரீரம் உன் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் சாப்பிடறோம். இயேசு ஜீவன் பரிவுரை கடித்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசத்தை விலை கொடுக்கலாம். இயேசு கடித்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார். ரொம்ப மோசத்தை விலைகள்லாம் இருந்தாரு. ஆனா ஜீவனத்தை தேவனுக்கு தரம் கொடுத்துட்டே இருந்தாரு. மனுஷனுக்கு எதுவும் எதுவுமே செய்ய மாட்டாரு, சபிக்க மாட்டார், திந்திக்க மாட்டார், தூசிக்க மாட்டார், பகைக்க மாட்டாரு, சாட்ட கூட இருக்கிறாங்க. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவன் தேவனீதி உயிர் தேவனுக்கு தரம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. வெற்றிகரமா இருந்தாரு. விசுவாசம் ஓடுது, சாபம் ஓடுது, தரித்திரம் ஓடுது, அவமான வேக்க சகலமா வியாதி மருத்துவர் கூட உயிரோடு இருக்கிறாங்க. அவர் உயிர் தெளிச்சோடு தான் கொடுக்குறாரு. பாவம் டு மரணமே ஓடி போகுது. மனுஷன் பாவம் டு மரணம் தான் மனுஷன். அது கேட்டவரை சிந்தித்தா நீ உனக்கே இடர்லா இருக்க, குடும்பத்துக்கு பட்டத்தை உலகத்துக்கு இடர்லா இருக்க. அசுத்தாவி வியாதி திருடனாக்கி பிசாசு திடீர்னு கொடுங்க மூலமா குடும்பத்தை பட்ட தேசத்தை. அப்போ ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். இதோடு கூட முடிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. எங்க போனாலும் மனுஷனுக்கு ஏதுவான சுய நீதி அநீதி. இயேசு தேவ நீதி, தேவன் தேவ இறக்கம், தேவ தயவு எல்லாம் தேவனாவே ஜீவன் ஜோயே. அந்த ஜீவன்ல எல்லா நன்மைகளையும் தொகுப்பு தேவ நீதி தமிழ் உயிர்த்தது தான். நன்மை தீமை அறியறதுக்கு எல்லாமே கெட்ட பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும். அதை சிந்திச்சு நீயும் கெட்டு, குடும்பம் கெட்டு, சமுதாயம் கெட்டு அப்படி போயிடுறாரு. கிறிஸ்துவை தேவன் தன் இயேசு பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது நீ தேவன் கேட்டவரை செய்கிறாய். நீ இடர்லா இருக்க மாட்டேன். குடும்பத்துக்கு ஒலியா, பட்டணத்துக்கு ஒலியா, தேசத்துக்கு ஒலியா, சபைக்கு ஒலியா இருக்க. ஜீவ ஒலி. ஏசு எங்க போனாலும் உலகத்துக்கு ஒலி, பூமிக்கு உப்பா இருந்தாரு. ஜீவ உப்பு. ஏன்னா ஏசு நன்மைத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமா இந்த ஜீவன தேவ நீதிட்டு உயிர்த்தல். இயேசு சாமன வாக்கு தந்துங்குது. அது சிலுவையில் உங்ககிட்ட குத்துட்டாரு. அந்த அவருடைய அப்பத்தை திராட்சத்தை பானம் பண்ணிக்கிறேன். ஆனா பேசுறதெல்லாம் சுயநீதி அநீதி பேசுறதுனால இடர்லாவே இருக்கிறேன். எனக்கு அவரோ திரும்பி பேர் வைப்பாது. எனக்கு பின்னாக சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவழி சிந்திக்கிறாய். மனுஷனுக்கு ஏற்றவழி சிந்தியாதே. ஏன்னா மனுஷனுக்குள்ள பிசாசுனால பிசாசுக்கு ஏற்றவதான் சிந்திக்கிறான். மனுஷன் நியூட்ரல் கிடையாது. அவங்க ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமை பேசுறான். நீ நன்மை தீமைக்கு மறித்து ஜீவ விச்சத்துக்கு நீ வச்சு ஜீவ வார்த்தைய தேவ நீதிச்சு உயிர்த்தல். இயேசு கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை பேசினா நீ இடர்லாம் இருக்க மாட்டேன். உலகத்துக்கு ஒலியா, பூமிக்கு உப்பாய் இருப்பாய். அப்போ இங்கிலீஷ்ல பார்ப்போம். மத்தேயு 16:23 இங்கிலீஷ் என்ன போடுறது பார்ப்போம். Matthew 16 chapter 23 verse. But he turned and said to Peter, Get behind me, Satan. Get behind me, Satan. You are an offense to me, for you are not mindful of things of God, but the things of men. Things of God, things of man. Things of God, things of man. அதான் இடல் மரணத்துக்கு நேரம் மாம்ச சிந்தை மரணம். Things of God, God உடைய திங்கிங் இருக்கணும். மேன் உடைய திங்கிங் பிரச்சனை தான் உண்டாகும்.
வியாதி உண்டாக்கும், தரித்திரத்தை, அவமானத்தை, வெக்கத்தை. மேன் என்ன பண்ணிட்டான்? ஆதி மேனு, ஆதாம் மேனு, ஆதாம் கேவால் பிசாசு வார்த்தைகள் நன்மை தீமை வார்த்தை கத்தீங்க. அந்த திங்கிங் நினைப்பே போயிட்டு வச்சு சும்மா தான் உட்காந்து நினைப்பு எங்கேயோ இருக்கும், கிறுக்கு மைண்ட்லயே இருப்பாங்க. யாரை ஏமாத்தலாம், யார் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எதை பண்ணலாம், இது கிறிஸ்து விட்டுட்டு இருப்பாங்க. ஜீவ வார்த்தையே இல்லை. எப்படி பண்றது, என்ன பண்றது, ஏது பண்றது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, வியாதி ஆயிடுச்சு, வறுமை தரித்திரம். திங்ஸ் ஆஃப் மேன் கிடையாது, திங்ஸ் ஆஃப் காட். எது எப்படி இருந்தாலும் இயேசு ஜீவன் பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், தரித்திரத்துக்கு பரிகாரம், பாதாத்துக்கு பரிகாரம், ஜீவசாரம், ஜீவரசம், the things of God. அது தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அந்த ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ஆடு மேய்க்கிற தாவீது ராஜாவா தான் இருப்பான். இஸ்ரவேல் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியா தான் இருப்பான். அப்பா அநாத ராஜாத்தியா தான் இருப்பான். அது திங்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற விதத்தில் செஞ்சுங்க. பசுபிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அட்டவளாய் அடுத்த இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். அந்த கிறிஸ்து வார்த்தை ஜீவ உலகம், ஜீவவானம். எவ்வளவு மோசமான கண்டிஷனா இருந்தாலும் கூட சரி, லேகல் பிசாசா இருந்தாலும் சரி, 38 வியாதிஸ்லாம் தீவிரவாதக்காரர் எத்தனை ஜனங்களை நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொரஞ்சு தேவன் தனக்கு அசுத்தத்தை உயர்த்தி இனி பாவம் செய்யாது கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் ஒருவர் வந்து நிலைத்திருந்தி மிகுந்த கனி ஆசுவாதகனை ஐந்து சமாதானிக்க உப்பாய்ந்தாங்க. இனி பாவம், இனி நன்மத்தை மாதிரி எந்த மனுஷனுக்கு எதுவும் போகாத, தேவனுக்கு ஏற்ற விலையை வாடி. நான் தான் திராட்சை செடி, நீ கொடி. எனக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே ஜீவவானம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசர தேவ நீதி உயிர்த்தல் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். தேவனுக்கு ஆதாமுக்கு மூடு கொடுத்து வாழ்நாள்லாம் கூட இடைவிடாம காலத்து கூட மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய சமாதானிச்சு அப்படி பரலோக கனிக்கே வந்து சேர்ந்துடலாம். அப்போ முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஆதாம் கூட பிறந்துக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷனுக்கு பேசி பேசி குடும்பத்துல பண்றது எல்லாம் பிரச்சனை, போராட்டம், சமுதாயத்துல, அரசியல்ல, தேசங்களில எல்லாம் மாம்சமா பேசி 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 பகைச்சு சபிச்சு நிந்திச்சு நன்மத்தை மரியத்தக்க காரியம் எங்க பார்த்தாலும் சாத்தானுடைய ராஜ்யம். சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், லஞ்சங்கள், ஊழியர்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்களாக இருந்து இயேசு ஓடி ஓடி நாடி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொர்க்கம், ஜீவரத்த, ஜீவவாத தேவ நீதி உயிர் தேவன் தனக்குள்ள அசுத்தத்தை பற்றி கிறிஸ்துக்குள்ளே இருந்தாரு. உலகமே 834 கோடிக்கு அதிகம் இயேசு ஜீவன் பழி ஜீவ உலகம், ஜீவமான ஜீவன் கூடாக்கூடிய தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கிராமங்கள் மட்டும் தேசங்களுக்கு ஜீவ வார்த்தைகளை கோடா கூடிய தேவனுக்கு ஏற்றங்களுக்கு பூமி கட்டவிருக்கிறாய். அசுத்தாவிலிருந்து பசுத்த தேவர்களாம் பணிவிடை செய்திருக்கிறாய். சபைகளை ஜீவ வார்த்தை பிரசங்கம் பண்ணிருக்கா. இயேசு சாவன வாக்குத்தங்களை தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு வாழ்நாள் இடைவிட பேசுறதுக்காக விசுவாசம் தோற்றப்பட்டதுக்காக அப்படியே செய்ய இயேசு ஜீவன் பரிசுத்த பிள்ளைகளுக்கு தேவன் தனக்கு கிறிஸ்து கத்த காரியங்களை பேசும்படி ஒவ்வொரு பிள்ளைகள் ஒப்புடுகிறதுக்காக மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்க சபையில இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுது. பேஸ்புக்ல போங்க, தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. உங்களோட சேனல் எம்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண எல்லா செய்தியும் இருக்கிறீங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. God bless you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்திருக்கிறேன். இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தி 20/7/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.